இப்போ வந்து இந்த ஆக்டிங் ஃபேஸ்க்குள்ள வந்துடலாமே. உங்களோட ஆக்டிங் பார்த்தா ஒரு நெகட்டிவ் ஷேடும் இருக்கும், கரெக்டானவர் கிடையாது, ஆனா ரசிக்கக்கூடியவர். அதுதான் ஒரு விஷயமே. அது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கு. ஆனா யாருமே வெறுக்க மாட்டாங்க உங்களை, ஆனா நீங்க பண்றதுலாம் தப்பா தான் இருக்கு. அது வந்து எல்லாமே சாரோடைய ரைட்டிங்ல தான் அது வரும். சார் வந்து அதான் சொல்றாங்க, சார் வந்து ஒருத்தனை வந்து அனலைஸ் பண்ணிட்டு இவனுக்கு இதுதான் கரெக்டா வரும்னா இதுதான் கரெக்டா வரும். ஸோ என்ன பாக்குறச்சே வந்து அதான் சார் கூட வந்து என்ன ஒரு அதான் சொன்னேன், நான் மூஞ்சிலாம் ரொம்ப ரகடா இருக்கு, வாய்ஸ் ரொம்ப இதுவா இருக்கு, சார் குத்தி விட்டு வரேன் சார். அப்பவே சார் முடிவு பண்ணி வந்து ஒரு மாதிரி காமிக்கான ஒரு சூஸ்தரமான கேரக்டர் தான், இவனுக்கு அதுக்கு மாதிரி எழுதிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. பட் சொல்லணும்னா 3 to 4 months என்னோட லேர்னிங் ப்ராசஸ் தான் இங்க லேர்னிங். ஏன்னா ஒரு பக்கம் பயங்கரமா வந்து இந்த எதிர்நீச்சல் ஃபேமிலி பின்றாங்க ஆக்டிங். ஏன்னா வந்து நீங்க ஒரு செகண்ட் நீங்க வந்து நந்தினி அவ்வளவுதான், நந்தினி ரேணுகா கரிகாலம் இவங்களெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணினா முழி ஏப்ப விட்டுருவாங்க. ஒரு பக்கம் அறிவு, இன்னொரு பக்கம் அன்பு, எல்லாம் பயங்கரம். இப்ப நம்ம நடுவுல வந்து ஒரு சின்னதா ஒரு இது மாதிரிதான் சரி. ஆனா 4 மாசம் அவங்க பார்த்து கத்துக்கிறது, எப்படி பண்றாங்க, ஏது பண்றாங்க, எப்படி வந்து டைலாக் டெலிவரி பண்றாங்க. நான் வந்து உட்காந்து லைக் அவங்கள்ட்ட எல்லாம் கேட்பேன், எப்படி பண்ணணும், டைலாக் டெலிவரி தெரியல அப்படி. சீரியஸா சொல்ல போனா இவங்க எல்லாருமே வந்து சலிக்காம ஒன்னும் கிடையாது, இதுதான் விஷயம், மீட்டர் இவ்வளவுதான் புடிச்சுக்கோ, இவ்வளவுதான் டைலாக்,